வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் லாஜிக் அண்ட் ப்ரூஃப்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஷோ தட் த வேலிடிட்டி ஃப்ரம் த ஹைப்போதிசிஸ் இட் இஸ் நாட் சன்னி திஸ் ஆஃப்டர்நூன் அண்ட் இட் இஸ் கோல்டர் தென் எஸ்டர்டே. We will go swimming only if it is sunny. If we do not go swimming, then we will take a canoe trip. And if we take a canoe trip, then we will be home by sunset. Lead to the conclusion, we will be home by sunset. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? இந்த கொஸ்டினில் நமக்கு வேலிடிட்டி ஆஃப் த ஹைப்போதிசிஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை படித்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெமிசஸை டிஃபைன் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு? இட் இஸ் நாட் சன்னி திஸ் ஆஃப்டர்நூன். ஒரு பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்கா. அண்ட் இட் இஸ் கோல்டர் தென் எஸ்டர்டே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பீன்னு எழுதணும். இந்த நாட்டுன்றதெல்லாம் நம்ம நெகேஷன் போட்டுக்கலாம். அதனால் பீன்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும்? இட் இஸ் சன்னி திஸ் ஆஃப்டர்நூன்னு போடணும். அண்ட் இட் இஸ் கோல்டர் தென் எஸ்டர்டே. அப்போ கியூ என்ற ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்? இட் இஸ் கோல்டர் தென் எஸ்டர்டேன்னு போடணும். ஸோ லெட் பி என்னது? இட் இஸ் சன்னி திஸ் ஆஃப்டர்நூன். கியூ இட் இஸ் கோல்டர் தென் எஸ்டர்டேன்னு போடணும். அடுத்து we will go swimming only if it is sunny. இப்போ இந்த மூணாவது பாயிண்ட் நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. அப்போ ஆறுன்ற ஸ்டேட்மெண்ட்டில் we will go swimmingனு போட்டுடலாம். அடுத்து ஒன்லி இஃப் இட் இஸ் சன்னின்னு கொடுத்துருக்கு. இஃப் இட் இஸ் சன்னி நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஸோ அதை விட்டுடலாம். அடுத்து இஃப் வி டு நாட் கோ ஸ்விம்மிங், ஸ்விம்மிங்ன்ற கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி ஆறில் கொண்டு வந்துட்டோம். தென் வி வில் டேக் எ கெனோ ட்ரிப். அப்போனா என்ன அர்த்தம்? இது மட்டும்தான் இல்லை. வி வில் டேக் எ கெனோ ட்ரிப். அது வந்து எஸ்ன்னு எடுத்துக்கலாம். புரியுதாமா? அடுத்து அண்ட் இஃப் வி டேக் எ கெனோ ட்ரிப், கெனோ ட்ரிப்பை வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே பாயிண்டில் போட்டுட்டோம் எஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட்டில். தென் வி வில் பி ஹோம் பை சன்செட். அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் டி என்ன எழுதலாம்? வி வில் பி ஹோம் பை சன்செட்னு எழுதிடலாம். புரியுதாமா? இதுதான் நம்மளுடைய பிக்யூஆர்எஸ்டி. இதோடைய கன்க்ளூஷன் என்ன வருமா? வி வில் பி ஹோம் பை சன்செட். வி வில் பி ஹோம் பை சன்செட்னா டி. அப்போ கன்க்ளூஷன் டீன்னு வரும்னு சொல்லிக்கலாம். புரியுதாமா? இஃப் இட் இஸ் நாட் சன்னி, சன்னினா பி. இஃப் இட் இஸ் நாட் சன்னினா நெகேஷன் பி. அண்ட் இட் இஸ் கோல்டர் தென் எஸ்டர்டே. ஆண்ட்னா என்ன போடணும்? ஆண்ட் கேட், அதாவது ஆண்ட் சிம்பிள் கேப் போடணும். இட் இஸ் கோல்டர் தென் எஸ்டர்டே வந்து கியூ. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோடைய ப்ரெமிஸ். புரியுதாமா? செகண்ட், we will go swimming only if it is sunny. we will go swimming எங்கே இருக்குது பாருங்கள்? ஆர். only if it is sunny. எப்போ? சன்னியாக இருந்தால் மட்டும்தான். ஸோ பி. ஆர் டென்ஸ் டு பி. இஃப் இது நடந்தால் தான் ஸ்விம்மிங் எப்போ போவாங்க? only if it is sunny. If we do not go swimming, then we will take a canoe trip. If we do not go swimming are. அப்போ do not go swimming na negation are. Then if then என்ன அந்த conditional statement, we will go for a canoe trip. அதோட statement yes, canoe tripக்கு. So yes. Last statement வந்து if we take a canoe trip, then we will reach home by sunset. If we take a canoe trip na yes. If condition, if then என்ன conditional statement, then we will go home by sunset. அப்போ then t. if yes then t, அதாவது yes tends to t. புரியுதாமா? அடுத்து கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருந்தான்? we will be home by sunset. அதாவது கன்க்ளூஷன் வந்து we will go home by sunsetன்றது டீன்னு அர்த்தம். ஸோ நமக்கு கொடுத்துக்க ப்ரெமிசஸ் இது, கன்க்ளூஷன் இதுன்னு ப்ரூவ் பண்ணணும். அது கரெக்டாக இருந்தால் தான் இந்த வந்து ஹைப்போதிசிஸ் வேலிட்னு அர்த்தம், இல்லைன்னா நாட் வேலிட். புரியுதாம்மா? இதை ப்ரூவ் பண்ணுமா? டேப்லேஷன் போகலாமா? ஸ்டெப், ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரிமைஸ், ரூல், ரீசன். ஸ்டெப் 1ல் கொஸ்டினில் கொடுத்துருக்க ஏதோ ஒரு ப்ரிமைஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் இந்த ப்ரிமைஸ்லாம் இதில் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் ஏதோ ஒரு ப்ரிமைஸ் நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். நெகேஷன் பி கேப் கியூ, இதை எடுத்து எழுத போகிறோம். ஸோ நெகேஷன் பி கேப் கியூ இது கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதின ஸ்டேட்மெண்ட்ன்றதுனால ரூல் பி, ரீசன் வந்து கிவன் ப்ரிமைஸ். அடுத்து ஸ்டெப் 2, இதுக்கு மீனிங் என்னம்மா? இதுவும் ட்ரூ இதுவும் ட்ரூ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெகேஷன் பியும் ட்ரூ தான் சிம்பிளிஃபிகேஷன் ரூலில், கியூவும் ட்ரூ தான். நெகேஷன் பி மட்டும் இதில் போட்டிருக்கேன். இது வந்து ட்ரூ. கரெக்டாக? ரூல் வந்து ஃபார்முலா டி, அதனால ரூல் டி. என்ன ஃபார்முலா? ஸ்டெப் 1உடைய சிம்பிளிஃபிகேஷன் ரூல். பி கேப் கியூ லாஜிக்கலி ஈக்குவலன் டு பி. அப்போ நெகேஷன் பி இஸ் ட்ரூன்னு எழுதியாச்சு. எதுக்காக நெகேஷன் பி மட்டும் எழுதுறேன், கியூ எழுதலைன்னு கேட்டால் இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கியூ முடிஞ்சிச்சு, வேறு எதுலேயும் கியூ இல்லை. அதனால் தேவையான அந்த பின்ற டேர்மை மட்டும் எழுதினா போதும். அப்போ நெகேஷன் பி வந்துருச்சு. இப்போ பி வர மாதிரி அடுத்து என்ன டேர்ம் இருக்குது பாருங்கள்? ஆர் டென்ஸ் டு பி மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை தான் அடுத்த ஸ்டெப்பில் எழுத போகிறேன். ஸ்டெப் 3ல் ஆர் டென்ஸ் டு பி.
இது கொஸ்டின்லேருந்து எழுதினதுனால இதோட ரூல் பி, ரீசன் கிவன் ப்ரிமைஸ். ஸ்டெப் 4 இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறது நெகேஷன் பியும் ஆர் டென்ஸ் டு பியும். ஒரு எலிமெண்ட் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கும்போது இந்த எங்கேயாவது நெகேஷன் சிம்பிள் இருந்தால் மாடஸ் டொலன்ஸ்க்கு போயிடுங்க, நெகேஷன் சிம்பிள் இல்லாட்டி மாடஸ் பொனன்ஸ்க்கு போயிடுங்க. புரியுதாமா? ஸோ இங்கே ஒரு நெகேஷன் சிம்பிள் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா மாடஸ் டொலன்ஸ் ஃபார் ஸ்டெப் 2 and 3. புரியுதா? அப்போ மாடஸ் டொலன்ஸ் யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகும் பாருங்க, நெகேஷன் ஆஃப் கியூவும் இன்னொரு எலிமெண்ட் கியூவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்க எலிமெண்ட்டை நெகேஷனில் எழுதுவோம். இங்கே என்ன இருக்குது, நெகேஷன் ஆஃப் பி, இன்னொரு எலிமெண்ட் பி இருக்குது. அப்போ மீதி இருக்க எலிமெண்ட்டை நெகேஷனில் எழுதுவோம். ஸோ நெகேஷன் ஆர். இது ஃபார்முலா யூஸ் பண்ணதுனால இதோட ரூல் டி. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், ஸ்டெப் 2க்கும் ஸ்டெப் 3க்கும் மாடஸ் டொலன்ஸ்ன்ற ஃபார்முலா போட்டிருக்கோம். நான் பென்சிலில் ஃபார்முலா உங்களுக்கு எழுதியிருக்கேன், அதெல்லாம் எழுதணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஃபார் யூ அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதாமா? இப்போ இந்த 3 ஸ்டெப் யூஸ் பண்ணிட்டோம், நெகேஷன் ஆர் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை ஆப்ரேட் பண்ண அடுத்த ஸ்டெப்பை நம்ம கொண்டு வரணும். ஸோ என்ன ஸ்டெப்பு கொண்டு வரலாம், அதாவது ஆர் உள்ள எலிமெண்ட் இருக்க ப்ரிமைஸை நம்ம செலக்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் உள்ளது இந்த ஒன்று தான் இருக்குது, நெகேஷன் ஆர் டென்ஸ் டு எஸ். அப்போது ஸ்டெப் 5ல் நம்ம எழுத போகிற ஸ்டேட்மெண்ட் என்ன, நெகேஷன் ஆர் டென்ஸ் டு எஸ். இது கொஸ்டின்லேருந்து எழுதுகிற ப்ரிமைஸ்ன்றதுனால இதை ரூல் பின்னு போடுறோம், ரீசன் கிவன் ப்ரிமைஸ். இப்போது இந்த 2 தான் ஆப்ரேட் பண்ணாமல் இருக்குது, இதை ஆப்ரேட் பண்ணலாமா? ஸோ ஸ்டெப் 6 இங்கே பாருங்கள், நெகேஷன் சிம்பிள் இருக்குது. நெகேஷன் சிம்பிள் இருக்குன்னா நம்ம எதை வச்சு ஆப்ரேட் பண்ணோம், மாடஸ் டொலன்ஸில். எந்த ஸ்டெப்புக்கு, ஸ்டெப் 4 ஸ்டெப் 5க்கு யூஸ் பண்ண போகிறோம். இதில் நல்லா கவனிங்க, இதில் 2மே நெகேஷன் இருக்குது. புரியுதாம்மா? ஸோ இங்கே இந்த ஃபார்முலாவில் மாடஸ் டொலன்ஸில் பார்த்தா ஒன்றில் நெகேஷன் இல்லாமல் இருக்கும்போது இல்லாததுக்கு நெகேஷன் போடுவோம். இப்போ 2மே நெகேஷன் இருக்கும்போது நமக்கு ஜஸ்ட் எஸ் தான் வரும். புரியுதாமா? நீங்கள் வேணால் இதை ஆப்ரேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நெகேஷன் ஆர் கேப், நெகேஷன் ஆர் டென்ஸ் டு எஸ். அது எப்படி வரும் இங்கே பாருங்கள், நெகேஷன் ஆர் கேப், நெகேஷன் ஆர் டென்ஸ் டு எஸ். புரியுதாம்மா? இப்போ நெகேஷன் ஆர் கேப் போட்டாச்சா? இதுக்கு என்ன அர்த்தம்மா, இதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட நெகேஷன் கப், செகண்ட் எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட நெகேஷன்றது ஆர் கப், செகண்ட் எலிமெண்ட் எஸ். இப்போ இது 2ஐயும் லிங்க் பண்ண வச்சுக்கோங்க, நெகேஷன் ஆர் கேப் ஆர், அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ப்ராக்கெட்டை மட்டும் மாற்றுறேன். புரியுதாம்மா? அப்போ இதோட ஆன்சர் என்ன, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ராக்கெட்டை மட்டும் நான் மாற்றிருக்கேன். இதோடைய ஆன்சர் என்ன, நெகேஷன் ஆர் கேப் ஆர். அதாவது இதுவும் ட்ரூ இதுவும் ட்ரூனா கட்டாயம் அது வந்து ஃபால்ஸ் வர்சஸ் எஸ். எந்த இந்த அடிஷன் ஆப்ரேட்டர், அதாவது இந்த டிஸ்டங்ஷனோட ஃபால்ஸ் ஆப்ரேட் பண்ணால் கட்டாயம் கூட இருக்க அந்த எலிமெண்ட் தான் வரும். ஸோ எஸ் தான் வரும். உங்களுக்கு ஃபார்முலா தெரியாட்டி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். புரியுதாம்மா? ஸோ இதோட ஆன்சர் எஸ் தான் வரும். யூஸ் பண்ணுற ஃபார்முலா 4, 5க்கு மாடஸ் டொலன்ஸ். ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனால ரூல் டீன்னு போட்டுட்டோம். புரியுதாம்மா? அடுத்து இப்போ எல்லா ஸ்டெப்ஸும் யூஸ் பண்ணியாச்சு, எஸ் மட்டும் இருக்குது. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த ப்ரிமிஸை இறக்கணும், அதில் எஸ் இருக்கணும். அப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மீதி இருக்க ஒரே ப்ரிமிஸ் எஸ் டென்ஸ் டு டி, வேறு ப்ரிமிஸ் இல்லை, கன்க்ளூஷன் மட்டும் டீன்னு இருக்குது. புரியுதாம்மா? ஸோ எஸ் டென்ஸ் டு டி தான் ஸ்டெப் நம்பர் 7. இது கொஸ்டின்லேருந்து எடுத்ததுனால இதை பீன்னு போடுறோம். ரீசன் வந்து கிவன் ப்ரிமைஸ். புரியுதாம்மா? இப்போ இந்த 2 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆல் பாசிட்டிவ்னாலே நம்ம என்ன பண்ணணும், மாடஸ் பொனன்ஸ் தான் போடணும். ஸோ ஸ்டெப் 8 இந்த 2த்துக்கும் மாடஸ் பொனன்ஸ் போட்டால் எஸ் கேப், எஸ் டென்ஸ் டு டீனா டீன்னு வரும். இதுதான் மாடஸ் பொனன்ஸோட ஃபார்முலா. பி கேப், பி டென்ஸ் டு கியூனா கியூன்னு வரும். இங்கே வந்து எஸ் கேப், எஸ் டென்ஸ் டு டீனா டீன்னு வரும். ஸோ இதோட ஆன்சர் டி. ஃபார்முலா வச்சு டிரைவ் பண்ணுறதுனால ரூல் வந்து டி. ரீசன் என்னம்மா, 6,7க்கு மாடஸ் பொனன்ஸ் போட்டோம். ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்னன்னு வந்திருக்கு பாருங்கள், டீன்னு வந்திருக்கு. அப்போ அதுதான் நம்மளுடைய கன்க்ளூஷன். இப்போ கொஸ்டினில் என்ன கன்க்ளூஷன் கேட்டிருந்தாங்க, நமக்கு வந்து கன்க்ளூஷன் வந்து டீன்னு வந்திருக்கணும். ஸோ வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், ஆர்குமெண்ட் வந்து வேலிட்னு அர்த்தம். Conclusion. Since the final statement T corresponds exactly to we will be home by sunset, we can say that the argument is valid. புரியுதாம்மா? அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.